Welcome students. So நம்ம இன்னைக்கு expressions in C அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். Last வீடியோல I have explained you ஒரு C expressionனா என்ன, அதுல இருக்கிற 3 different types நம்ம explain பண்ணோம் இல்லையாமா? Arithmetic expression, relational expression, logical expression. So இந்த வீடியோ கிளிப்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா arithmetic expression உடைய different type of expressions என்னென்ன அப்படின்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ல டேட்டா டைப்பை பொறுத்து நமக்கு 3 different type of arithmetic expressions are there. First one is integer expression, second one real expression, and third one is mixed mode expression. Integer அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? Integer means whole number, அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாத நம்பர்ஸை தான் நம்ம வந்து integer அப்படின்னு சொல்லுவோம். Similarly, floating point அல்லது decimal points உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது floating numbers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டீஜர் வேல்யூஸை மட்டுமே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரியல் எக்ஸ்பிரஷன்னா என்னவா இருக்கும்? floating point வேல்யூஸை மட்டுமே யூஸ் பண்ணி floating point வேரியபிள்ஸ் அண்ட் floating point கான்ஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து ரியல் எக்ஸ்பிரஷன். மிக்ஸ்டு மோட் அப்படின்னு சொன்னாக்கா போத் இன்டீஜர் ஆஸ் வெல் அஸ் ரியல், அதுல நீங்க என்ன மாதிரியான டேட்டா டைப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ இன்டீஜரா இருக்கலாம், இன்னொரு வேல்யூ ரியலா இருக்கலாம். பட் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஆபரேட்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் தான், பிகாஸ் இது அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் டைப் பார்க்கலாம், integer expression. இதுல பாருங்க, if the data type of the variable on the left hand side of the expression and the data type of the variable on the right hand side of the expression ரெண்டுமே integers ஆ இருந்ததுன்னா then it is called as the integer expression. Okay, so இதுவும் integer ஆ இருக்கணும். இது வந்து right hand side of the expression, left hand side of the expression ரெண்டுமே வந்து நமக்கு, so இதுவும் வந்து உங்களுக்கு integer variables இருக்கணும். Similarly, left hand sideல போய் அது அசைன் ஆகுறதும் integer variablesஆவே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நடுவுல arithmetic operators யூஸ் பண்ணியிருந்தா that is called as the integer arithmetic expression. இதுல intங்கிறது data type. இதுல நீங்க syntax பாருங்க, int var1 equal to int var2 arithmetic operator. இங்க நீங்க plus minus star எது வேணா போடலாம். int var3 அடுத்தது ஒரு arithmetic operator. இப்படியே நீங்க எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எல்லா நம்பர்ஸுமே எப்படி இருக்கணும்? இன்டீஜர் டேட்டா டைப்பாவே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். இதுல இன்ட்ங்கிறது டேட்டா டைப், வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3 எல்லாமே வேரியபிள்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல யூ கேன் யூஸ் எய்தர் பிளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ் அண்ட் தென் டிவிஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிசல்டன்ட் வேல்யூ இதுல என்னவா இருக்கும்? அப்கோர்ஸ் அது ஒரு இன்டீஜர் வேல்யூவா தான் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் பாருங்க, int a, int b equal to 10, c equal to 20, a equal to b plus c. இதுல aவும் இன்டீஜர், bயும் இன்டீஜர், cயும் இன்டீஜர். ரிசல்டன்ட் நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ 30, அதுவும் ஒரு இன்டீஜர் வேல்யூ தான். This is called as the integer expression. Very very ஈஸியான டாபிக் மா இது எல்லாமே. Expressions is very easy topic மா. And the next expression என்னது? Real expression. Real expression என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Correct. So if the data type of the variable on the left hand side of the expression and the data type of the variable on the right hand side of the expression ரெண்டுமே float ஆ இருந்ததுனாக்கா then it is called as the real expression. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர்ஸ் கண்டிப்பா arithmetic operators தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் அந்த ஒரு கன்சர்ன் வேரியபிள் உடைய டேட்டா டைப் வந்து கண்டிப்பா float ஆ மட்டும்தான் இருக்கணும். Where float is the data type and variable வந்து floating point variables valid variable இருக்கணும். arithmetic operator மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? எல்லாமே float ஆ இருக்கிறதால இதனுடைய ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கிறது ஒரு floating point வேல்யூவா தான் கிடைக்கும். is of real type. real means float. எக்ஸாம்பிள் பாருங்க, float a, float b equal to 15.5, c equal to 19.5. a equal to, இது h இல்லமா, இது b plus c, so the value is 35.0. இது வந்து 0.0 வர்றதால this is the floating point variable value. Right? And the last expression type வந்து mixed mode expression.
இதுல மிக்ஸ்டு மோடுன்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த வேரியபிள் ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல இருக்கும். அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேரியபிள் வேற ஒரு டேட்டா டைப்ல இருக்கும். அதாவது if the data type of the variable on the left hand side of the expression and the data type of the variable on the right hand side of the expression are of different data type. ஒன்னு வந்து இன்டீஜரா இருக்கலாம், இன்னொன்னு ஃப்ளோட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனாக்க it is called as the mixed mode expression. இதனுடைய syntax பாருங்க, general form. இது வந்து data type variable 1 equal to data type variable 2. arithmetic operators தான் இருக்கணும் because it is the arithmetic expression. Similarly, data type variable 3 arithmetic operator தான் இதுல வரணும். So, இதுல DTங்கிறது data type. It can be int or float or double இந்த மாதிரி any data type இருக்கலாம் because it is mixed mode expression. அடுத்தது variable 1 and variable 2ன்றது valid variables. Arithmetic operator வந்து plus, minus, star, slash and then modulo operator can be used. Example பார்க்கலாம். int a, h இதுல float c, d. Okay. d equal to a plus h minus c. இதுல dங்கிறது ஒரு floating point, aன்றது integer, hன்றது integer, cங்கிறது floating point. So, since வந்து இந்த ஒரு expressionல உங்களுக்கு both integer as well as floating point variables நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதால this is called as the mixed mode arithmetic expression. Okay. Hope you all understand, students, this topic. Arithmetic expression la 3 different types which is very easy. Integer expression, real expression and then mixed mode expression. So, இப்போ இதுல integer expression நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டு integer value add பண்ணி ஒரு integer variable ஸ்டோர் பண்றீங்க. Similarly, real expression. ரெண்டு floating point value add அல்லது subtract எது வேணாலும் நீங்க வந்து பண்ணிட்டு ஒரு floating point variable தான் உங்களோட ஆன்சரை நீங்க ஸ்டோர் பண்றீங்க. பட் மிக்ஸ்டு மோடுன்னு வரும்பொழுது நீங்க ஒரு floating point வேல்யூவை எடுத்துட்டு வந்து integer variable ஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா that will give you some error. Okay. So, how to handle that? அதுக்கு தான் நமக்கு next topic இருக்குது. Data type conversion அப்படின்றத நம்ம next வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாமா. ஓகேவா? So, நீங்க every வீடியோ வந்து பார்க்கும் பொழுதும் you just verify நீங்க வந்து என்னுடைய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்கம்மா. அது மாதிரி பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் வந்து நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் கிளாஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இமீடியட் அப்டேஷன்ஸ் கிடைக்கும். எனி டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.